முத்திரமலைக்கும் புலிகரடுக்கும் எதிரே இருந்த சமவெளியில் ஏராளமான சேர வீரர்கள் குவிந்தவாறு இருந்தனர். வீரர்கள் வெட்ட வெளியில் தங்கியிருக்க படையின் நடுவில் சில கூடாரங்கள் வட்ட வடிவில் இருந்தன. கூடாரங்களின் நடுவே சேரவேந்தன் தங்கும் பெரிய கூடாரமும் அதனை சுற்றி சேரனின் மெய்காவலர்கள் அகப்படை வீரர்கள் தங்கும் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கூடாரத்திற்கு எதிரே வேந்தனுக்காகவும் தளபதிகளுக்காகவும் மெய்காவலர்கள் முன்னிலையில் உணவு ஆயத்தமாகி கொண்டிருந்தது. கூடாரங்களின் அனைத்து புறங்களிலும் கடுமையான காவல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேந்தனின் கூடாரத்தில் இருந்த ஆசனத்தில் செம்மாஞ்சேரல் யோசனையுடன் அமர்ந்திருந்தான். சரியான திட்டமும் சாமர்த்தியமான செயலாக்கமும் வாளின் இரு பக்கங்களை போன்றவை. அத்துடன் ஆற்றலும் எண்ணிக்கையும் சேர்ந்து இணையற்ற சக்தியாய் உருவெடுத்திருந்தது சேரப்படை. இம்முறை வாளை பரம்பின் நெஞ்சுக்குள் ஆழமாக இறக்க முடிவு செய்திருந்தான் சேரன். கூடாரத்தின் 4 மூலைகளிலும் தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. ஒளி வீசும் மஞ்சள் கனியால் ஈர்க்கப்பட்டு நெருங்கிய பூச்சிகள் சிறிய சத்தத்துடன் பொரிந்தன. அதை பார்த்த சேரனின் மனம் மகிழ்ந்தது. சேரப்படையின் வலிமையில் பரம்பினர் இந்த பூச்சிகளைப் போல பொசுங்க போகின்றார்கள் என்று நினைத்தான். சுமக்க முடிந்த அனைவரையும் படையில் சேர்த்து எண்ணிக்கையை 40,000 மேல் உயர்த்தியிருந்தான். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்த ஆண்களையும் 12 அகவை அடைந்த சிறுவர்களையும் சேரப்படையினர் போருக்காக இழுத்து வந்திருந்தனர். சேரப்படையுடன் வலிமையான யவன வீரர்களின் படையும் இணைந்திருந்தது. அனைத்திற்கும் மேலாக சேரன் புதிதாக இணைத்த குதிரை படையை பெரிதும் நம்பியிருந்தான். அதன் வேகம் இப்போரில் வெற்றியை தேடித்தரும் என்று உறுதியாக நம்பினான். செம்மாஞ்சேரலின் எதிரே தளபதி ராசசிம்மனுடன் உப தளபதிகள் சுகேசனும் கடம்பனும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். சேரவேந்தனின் முகத்தில் தெரியும் மகிழ்வை பார்த்தவாறு கடம்பன் அமர்ந்திருந்தான். தீயவர்களுக்கு மகிழ்வு மற்றவர்கள் அழியும் போது வருகிறது, நல்லவர்களுக்கோ அடுத்தவர்கள் வளரும் போது வருகிறது என நினைத்தான். அனைவரும் போர்க்களத்திற்கு வந்து 2 நாட்கள் ஆகியிருந்தன. ஒவ்வொரு நாளும் போருக்காக வெவ்வேறு உத்திகளை பேசி ஒரு முடிவை எட்டியிருந்தான் சேரவேந்தன். சற்று நேர அமைதிக்கு பின்னர் சேரவேந்தன், நாளைய போருக்கான இறுதி திட்டம் என்ன என்றான். அதற்காக காத்திருந்த ராசசிம்மன் துவங்கினான். நமது குதிரை படை சில காத தொலைவில் நிறுத்தப்பட்டுள்ளது. நாளை காலை நமது படை பரம்பினுள் நுழைய ஆயத்தமாய் இருக்கையில் வந்தடையும்.